பாட்டி சமையல்மா வாழைக்காய் மீன் வறுவல் செய்யலான்னு இருக்கிறேன். இது ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். தோல் சீவிட்டு கழுவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதை வந்து நல்லா கட் பண்ணணும், மெலிசாக கட் பண்ணணும். இதை கட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட போடலாம் பாருங்கள். இந்த லெவல் நம்ம கட் பண்ணணும், மெலிசாக இருக்கணும். இப்படி தான் கட் பண்ணணும். இந்த லாகில் இந்த நீட்டில் நம்ம இதை கட் பண்ணணும். மெலிசாவும் இந்த இதெல்லாம் கட் பண்ணணும். இந்த சைஸில் கட் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு பூண்டு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். இது கரம் மசாலா, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், சோம்பு, தனியாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் ஒரு சிட்டிகை, சின்ன எலுமிச்சம்பழம் அளவு நம்மளுக்கு எலுமிச்சம்பழம் இதில் பூஞ்சி விட்டுக்கிறோம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ அப்படியே இதை கலந்துடலாம். ஊறிடுச்சுமா, இந்த மாதிரி ஊறிடணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். இதை ஊறினதை கூட நம்ம தோசைக்கல்லில் போட்டு பொரிக்கலாம். இதை பொரிக்கிறதுக்கு நான் 3 ரஸ்க்கு எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். ரஸ்க்கு இல்லைன்னு சொன்னால் நம்ம வீட்டில் வரல, நம்ம வீட்டில் ரவை கூட எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டியா? கேஸ் பார்த்துக்கலாம். தோசைக்கல் சூடாகட்டும். நம்ம வீட்டில் ரவை இது இல்லை, ரஸ்க்கு இல்லைன்னா ரவை கூட எடுத்துக்கலாம். ரவை கூட எடுத்து இந்த மாதிரி இதை வந்து பரட்டிக்கலாம். இந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம். இது ஒன்று அப்படி கலந்து எடுத்துட்டோம்னா அப்புறம் நம்ம தோசைக்கல்லில் போட்டு எண்ணெயை ஊற்றி நம்ம மீன் பொரிக்கிறது மாதிரி பொரிச்சிட்டா மீன் வறுவல் ரெடி. நல்லா தான் இருக்குது, கழுவிட்டேன். இருந்தாலும் அது எப்படி எண்ணெய் பிசுக்கு வருதுன்னு பாருங்கள். நான் அன்றைக்கே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நம்ம தோசைக்கல் கழுவினா கூட இந்த எண்ணெய் பிசுக்கு அப்படியே வரும். நம்ம அதை வந்து இந்த மாதிரி நம்ம கழுவும் போது அந்த எண்ணெய் பிசுக்கு எப்படி வருது பாருங்கள். இந்த மாதிரி வருதுங்களா? எதுக்கும் நம்ம என்னதான் சோப் போட்டு நம்ம வாஷ் பண்ணால் கூட இந்த தண்ணி ஊற்றும் போது இப்படி வரும். ஓகேங்களா? தோசைக்கல் எப்படி க்ளீனாக இருந்தது, இப்போ எப்படி இருக்காது. இந்த எண்ணெய் பிசுக்கு வருதுங்களா? இது வந்து எப்பயுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு வச்சோம்னா அப்படியே நல்லாயிருக்கும். பக்கத்தில் சிங்க் இருக்குது, அதனால் தள்ளி விட்றேன். அது மாதிரி நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணாலே நம்மளுக்கு சுத்தமாக இருக்கும். சாப்பிட்றது அந்த சிகுடு வாசனை வராது, எண்ணெய் வாசனை வராது. இது மாதிரி சுத்தம் பண்ணிடணும். இந்த மாதிரிலாம் வரும் பாருங்கள். எப்படி பாருங்கள். இதை நம்ம வாஷ் பண்ணிடணும். வேண்டாங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடாகட்டும். நம்ம அதை எடுத்து வைக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, வைக்கிறேன். மீன் வறுக்கிறதுக்கு அடியில் கருவேப்பிலை, இது இதை கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து லைட்டாக மூணும் போது அந்த எண்ணெய் கரெக்டாக வரும். கொஞ்சம் வேகட்டும், 1 நிமிஷம் ஆகட்டும், காட்டுறேன். திருப்பி விடணும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இது திருப்பி விடணும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த வாசனையே கம்மன்னு இருக்குது. மீன் மசாலாம் போட்டதுனால அந்த மீன் மசாலா வாசனையாகவே இருக்குது. இது நம்ம ஒரு சாம்பாருக்கு, ரசத்துக்கு இதெல்லாம் இது சைடு போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதை எடுக்கிறேன் நான். எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. மீன் உழவு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா
ரைட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் அமுக்குங்க.